So they prepared me a lunch for me. So it's very nice. எனக்காக வந்து உணவு செஞ்சிருக்காங்க பாருங்க. இப்போ மதியம் 1:30 மணி ஆகுது. நான் இங்கே தான் இருக்கேன். காலங்காத்தால வந்துட்டு இங்கே தான் தூங்கினேன். தூங்கி இருக்கும்போது நல்லபடியாக தூங்கி நானே எழுந்ததுக்கு அப்புறமா இப்போ சாப்பிடணும் வாங்க அப்படின்னாங்க. இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கொட்டா மாதிரி வச்சுருக்காங்க தனியாக அவ்வளோ பெரிய பண்ண வீட்டில் ஃபுல்லாக பக்காவாக வச்சுருக்காங்க. ஸோ ஹியர் ஐ ஜஸ்ட் வேக் அப். இட்ஸ் நவ் த டைம் இஸ் 1:40. I came early morning, so I sleep. You see the water, the worker is giving me a water, and there's about 400 people who is working. I don't know what he is taking. 400 பேர் வேலை செய்கிறாங்க இவங்கில். அவர் பெரியவர் வந்து ஆர்டர் போட்டார், இவருக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்து அவர் வந்து ஃபுல்லாக்கி தான் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிடாம அனுப்பக்கூடாதுன்னு. அப்புறம் என்ன கூலாக ஒரு நல்ல இடத்துல வந்து படுக்க வச்சாங்க. படுத்தேன். காலுக்கு வேறு ஒரு ஃபேன் ஒன்று போட்டாங்க. They made me cool to sleep, and they also made a fan for my food. And what a family. Oh my god. So all my tired is gone. More 200 kilometers to go from here to Gaya. Let's see, by night I can, before the dark I will reach. If not, I will book some room on the way. So I will move from here after eating food. Yeah, nice. இன்னும் 200 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குங்க இங்கேருந்து அந்த கயாவுக்கு, புத்த கயாவுக்கும். ஸோ போகிற வழியில் இருட்டாயிடுச்சுன்னா நான் வேறு எங்கேயாவது தங்கிடுவேன் நைட்டுக்கு. இனிமேல் எதுவும் அவசரம் இல்லை. ஏன்னா வந்து கும்பமேளா 26ஆம் தேதி முடிஞ்சிட போகுதுன்றதுக்கு ஒரே காரணத்துக்காக தான் கூட்ட நெரிசலில் மாட்டக்கூடாதுன்னு டைமோட போயிட்டு எல்லாம் முடிச்சு. ஸோ பிகாஸ் ஆஃப் கும்பமேளா ஐ வெண்ட் வெரி குயிக்லி there, and now I settle. Now I can do everything slowly also if I want, no hurry.